வணக்கம் அக்கா, நான் தான் உங்கள் பூதி மேக்ஸ். பூதி ஆப்டிஎக்ஸ்க்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஏப்ரல் 11 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ பிலிமினரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. அதோடைய ஷிஃப்ட் 1 மெமரி பேஸ்ட் கொஷின்ஸ் மேக்ஸோட ஆன்சருக்கு 35 கொஷின்ஸ். ஸோ எப்படி இருந்ததுன்னா 5 ராங் நம்பர், சிம்பிளிஃபிகேஷன், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், அதில் அந்த கார் சோல்டை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ அடுத்து அரித்மெட்டிக், இது எல்லாத்துக்கும் பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன், மெமரி பேஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ கைஸ், இது வந்து பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான ஒரு டெலகிராம். இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை ஸ்கேன் பண்ணி ஏன்னா பூபதி ஆப்டிஎக்ஸ் பேங்க்னு அடிச்சிங்கன்னா இந்த டெலகிராம் வரும். இந்த டெலகிராமில் பேங்க் எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ முதல் கொஷின் என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராங் நம்பர் சீரீஸ். ராங் நம்பர் சீரீஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, ஒரு அசெண்டிங் ஆர்டரில் இருக்கு. பார்த்தோன்னே என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்பரே கூட தப்பாக வச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் ஒரே நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பரும் செகண்ட் நம்பரும் ஒரே நம்பர்னா இன்ட்டு 1 லாஜிக் செட் ஆகலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு 1.5 இல்லை இன்ட்டு 2 இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா 168 இருக்கு. ஸோ லாஜிக் அங்கே வந்து கிளிக் ஆகலை. ஏன்னா இன்ட்டு 0.5 போட்டால் கூட 112. அப்போ நான் எடுத்த லாஜிக் இன்ட்டு 1 இல்லை இன்ட்டு அந்த 0.5, 1.5, 2.5 வரனா இங்கேயே ஏதோ ஒரு தப்பு இருக்கு. இதுக்கும் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 2 டைம்ஸ் இருக்கு. 150 இன்ட்டு 2 300, 160 இன்ட்டு 8 வந்து 2 டைம்ஸ்க்கு மேலே இருக்கு. அப்போ இன்ட்டு 2.5 போடலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நண்பா, ஒரு நம்பரை 25 மல்டிப்ளை பண்றதுக்கு அருமையான ட்ரிக்ஸ் நம்ம வந்து சொல்லியிருப்போம். இந்த நம்பரை டிவைட் பை 4, 168 4 ஆல் டிவைட் பண்ணோம்னா 42 பக்கத்துல 2 0 வரும். உங்க பாயிண்ட் இருக்கிறதுனால 2 0ல 1 0 கேன்சல் ஆகி 420. இப்போ 168 இன்ட்டு 2.5 420. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல 2.5 கிளிக் ஆச்சு. நான் அடுத்த ஒன்று என்ன பண்றேன்னா 3.5. எதை வச்சு 3.5 போடுறேன் அப்படின்னா 400 இன்ட்டு 3 1200 அதிகமா இருக்கணும், அப்படிதான் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ 42 இன்ட்டு 35 என்ன வருது அப்படின்னா 147 தான் வருது. அதாவது 147 தான் வருது. ஸோ அப்போ இன்ட்டு 2.5 இன்ட்டு 3.5 கிளிக் ஆயிடுச்சு. இன்ட்டு 4.5 இன்ட்டு 4.5 அப்படிங்கும் போது இந்த நம்பர் 9 ஆல் டிவைட் ஆகுது 4.5. அப்போ அதோட அவுட்புட் அதை கூட மல்டிப்ளை பண்ணும்போது அதுவும் 9 ஆல் டிவைட் ஆகுதானா எஸ் ஆகுது. ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல லாஜிக் கரெக்ட் ஆயிருச்சு. இன்ட்டு 2.5 இன்ட்டு 3.5 இன்ட்டு 4.5. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்னா இன்ட்டு 1.5 வந்திருக்கணும். அப்போ இன்ட்டு 1.5 அப்படின்னா 224 இன்ட்டு 1 போட்டாலே 224 விட அதிகமாக தான் வரணும். 1.5 அப்போ கம்மியாக வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த நம்பரில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி தோணுது. இது இன்ட்டு 1.5னா இது 1 இன்ட்டு 0.5. இப்போ 224 0.5 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கணும் அப்படின்னா 112 கிடைச்சிருக்கும். அந்த 112வை நீங்கள் 1.5 ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 168 கிடைச்சிருக்கும். ஸோ அவர் ராங் ஒன் அவுட் இஸ் 224. ரெண்டாவதா இருக்கக்கூடிய 224 அப்படிங்கிறது ராங் ஒன் அவுட். ஓகே, ஸோ செகண்ட் கொஸ்டின். ஸோ இது இந்த ஆர்டர்ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ எல்லாமே டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, இப்போ இன்னொன்று என்ன தோணுதுன்னா 120, 101, 80 இது எல்லாமே ஸ்கொயர் நம்பருக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி இல்லை. +1 பண்ணோம்னா 121 வரும். -1 பண்ணோம்னா 100 வரும். 11 ஸ்கொயரு, 10 ஸ்கொயரு, 9 ஸ்கொயரு, +1. அப்போ +1க்கு அப்புறம் -1 தான் பண்ணணும். 62, 8 ஸ்கொயர் வந்திருக்கணும். +1, ஓகே 49. அப்போ எங்க தப்பு இருக்குன்னா இங்க தப்பு இருக்கு. அப்போ 63 தான் என்னன்னா ராங் ஒன் அவுட். 63. கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, ஸோ இப்படி இருக்கு. டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? 250, 200 ஏதோ லாஜிக் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 6, 1. ஓகே, ஸோ இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 3, 1. இங்க டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 9, 9 அவ்வளோதான் நினைக்கிறேன்.
ஓ சாரி, எஸ் 90 தான். இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 0 7 1, இது தப்பா வருதே, 170 இங்கே 90, இது அங்கே தான் மிஸ்டேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம் -50 -40 -30, வெரி குட். ஸோ -20 வந்திருக்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்னா -20 மீன்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தப்பாக இருக்கு. இப்போ -20னா இங்கே என்ன வந்திருக்கணும், -10. -20னா இந்த இடத்துல என்ன இருந்திருக்கணும்னா 110 வந்திருக்கணும், இந்த இடத்துல 90 வந்திருக்கணும். இப்போ இது ரெண்டும் தப்பாக இருக்கு. இது ரெண்டும் தப்புனா இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் தான் என்னன்னா ராங் நோட். அப்போ 4310 இஸ் த ராங் நோட். கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, ஸோ கைஸ் இப்படி இருக்கு 1 2 5 14 41 124. இதான் லாஜிக் கிளிக் ஆகுதா அப்படின்னா இன்ட்டு 1 + 1 இன்ட்டு 2 + 1 இன்ட்டு 3 கிளிக் ஆகல. ஓகே, ஸோ ட்ரை பண்ணலாம். இது ராங் ஆன் அவுட்டுன்னு. ஸோ என்ன லாஜிக் ஏதாவது கிளிக் ஆகுதா அப்படின்னா இன்ட்டு 2 இன்ட்டு 2 கிளிக் ஆகல. ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 1 3 9 27. ஸோ 3ங்கிறது 3 பவர் 1, 9ங்கிறது 3 பவர் 2, 27ங்கிறது 3 பவர் 3, 1ங்கிறது 3 பவர் 0. ஸோ அப்போ கண்டிப்பாக இது ரெண்டுக்கும் இடையில 3 பவர் 4 ஆன 81 வரலாம். ஸோ அப்போ ஆன்சர் 122 தான் இருக்கணும். 124 ராங் ஆன் அவுட். 124. ஸோ கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. 14 அப்படியே டபுள் ஆகுது 28. ஓகே, லாஜிக் இன்ட்டு 2 போட்டால் 28 தான் வருவான். இப்போ -2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 2 ஸ்கொயர். ஓகே, கிளிக் ஆட்டான். இன்ட்டு 3, ஸோ 60 72 -72ல் 68 போச்சுன்னா கிளிக் ஆகலையே. இன்ட்டு 3 போட்டால் 3 ஸ்கொயர் மைனஸ் பண்ணியிருக்கலாம். மேபி 72 -9 63 வந்திருக்கணும், வரல. 63 வந்திருக்கணும். மேபி இதுலேருந்து கிளிக் பண்ணலாம். இன்ட்டு 4 240 252 -16 கிளிக் ஆயிடுச்சிங்க. ஓ லாஜிக் இன்ட்டு 5 -5 ஸ்கொயர். ஸோ இன்ட்டு 5 போட்டால் 1180. அதில் 20 மைனஸ் பண்ணால் 116, 5 மைனஸ் பண்ணால் கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இன்ட்டு 6 6 ஸ்கொயர். ஸோ அப்போ 63 தான் வந்திருக்கணும் 68க்கு பதிலாக. ஸோ 68 ராங் ஆன் அவுட். ஸோ 5 மிஸ்ஸிங் நம்பர் பார்த்தோம். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்க்கலாம். டெசிமலில் இல்லை, எக்ஸாக்ட் வேல்யூ. அப்போ வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 15ஆல் அடித்தா 3, 15ஆல் அடித்தா என்ன வரும் அப்படின்னா 5. அப்போ 50/3. ஓகே, இன்ட்டு ஸோ இவனை அடித்தோம்னா 71. 19 டேபிள் நல்லா தெரிஞ்சிருக்கணும். 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் 6/5. ஸோ இங்கே கேன்சல் பண்ணால் 10, இங்கே கேன்சல் பண்ணால் 2. ஸோ இப்போ ஆன்சர் வந்து 20ல் முடியணும். எதை வச்சு 20ல் முடியணும்னு சொல்கிறேன்னா 1 × 2 2, 2 × 0 20. ஸோ 20ல் முடியணும். ஸோ ஆன்சர் 1420. கொஸ்டின் நம்பர் 7. ஓகே, இது ஒரு ஃப்ராக்ஷனில் இருக்குது. 49/10 அப்படியே வச்சுக்கலாம். ஸோ எல்லாமே அப்படியே தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். எதுவுமே டிவைட் ஆகிற மாதிரி இல்லை. ஓகே, எல்சிஎம் இப்போ 10க்கும் 15க்கும் எல்சிஎம் 30, 30க்கும் 11க்கும் எல்சிஎம் 330. ஸோ 330 அப்படின்னா இவனை எதாவது மல்டிப்ளை பண்ணலாம். 33ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மேலே 33ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 27 2 27 39 39 + 2 41 4 12 + 4 16 ப்ளஸ். ஸோ இவனை எதாவது மல்டிப்ளை பண்ணலாம் 30ஆல். அப்போ 90.
இவனை எதாவது மல்டிப்ளை பண்ணலாம்னா 22 மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே 140 154 ஆட் பண்ணோம்னா 11 கேரி 1 11 plus 5 16 கேரி 1 8 1. ஸோ இப்போ மேலே கீழே கேன்சல் பண்ணலாம். 1860ல 330 எவ்வளோ டைம்ஸ் இருப்பானா 5 டைம்ஸ் இருப்பான். ஸோ 5 டைம்ஸ்னா எவ்வளோ என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 1650. ஸோ மைனஸ் பண்ணால் 211 வருவாங்க டிவைட் பை 330. ஸோ ஆன்சர் 5211 டிவைட் பை 330. கொஸ்டின் நம்பர் 8. ஓகே இங்கே இப்படி இருக்காங்க. இங்க கொஸ்டின் மார்க் இங்கே கேட்டிருக்கான். ஓகே என்ன பண்ணலாம்னா ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இதை மிக்சடு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினோம்னா x into 3 3x 3x plus 1 divided by 3 into 1 by 3 2 by 3 5 by 3 10 plus 4 14 divided by 2. இந்த 3க்கு இந்த 3 இந்த 3க்கு இந்த 3 இந்த 2க்கு இந்த 2. இந்த 1 அவ்வளோதான் வீணா போனவன். 14 5s are 70. 70 equal to 3x plus 1. Plus 1 இந்த பக்கம் தான் minus 1. 69 equal to 3x. 69 3 ஆல கேன்சல் பண்ணினா 33. Sorry 23. So our answer is 23. So நல்ல question. Question number 9. Fraction தெரியணும். 6.66%. So 1 divided by 15 equal to என்னன்னா 6.67. அதாவது 62 by 3%. அப்போ 6.66 1 by 15 of 3375 plus 5.55%. 5.55% வந்து யாருக்கு வருவாங்கன்னா 5.55 வந்து 5 15 by 17. இவனுக்கு வர்றது கொஞ்சம் கடினம் தான். இன்னொருத்தன் யார் வருவான்னா 5 5 by 9. 5 5 by 9. மேபி இவனுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். 5 5 by 9. எஸ் 5.55 வந்து 5 5 by 9 1 by 18. அப்போ 1 by 18 into 5832. இங்க நான் 18 எழுதுனது கரெக்டா இல்லையான்னு இந்த நம்பரை வச்சு செக் பண்ணலாம். இது 9 ஆல் டிவைட் ஆச்சுன்னா இதுவும் 9 ஆல் டிவைட் ஆகுது. நான் எழுதுனது கரெக்ட். ஸோ ஆட் பண்ணோம்னா 9 ஆல் டிவைட் ஆகுது. அப்போ எல்லாமே ஒரு லிங்க் இருக்குங்க. நீங்க டேபிள்ஸை படிக்க ஆரம்பிங்க. இது ஒரு ஆர்ட். 33 15ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 37 15ஆல கேன்சல் பண்ணா 2 டைம்ஸ், 75 15ஆல கேன்சல் பண்ணா 5 டைம்ஸ் பிளஸ் 18 டேபிள் படிச்சிருக்கணும். ஏன்னா டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ்ல 18 டேபிள் நல்லா படிச்சிருப்பீங்க. 58ல 18 டேபிள் 3 டைம்ஸ் இருக்கும் 54. 43ல 18 டேபிள் 2 டைம்ஸ் இருக்கும் 36. 72ல 18 டேபிள் 4 டைம்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஆட் பண்ணோம்னா ஆன்சர் 9ல முடியணும், 4 9ல முடியணும், 5 4 9ல முடியணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்படி இருக்கானா? ஸோ பெஸ்ட் ஆன்சர் கொடுக்கலாம். 4 2 by 3 14 by 3. 24 plus 1 25 divided by 6. 24 plus 3 27 divided by 12 minus 45 plus 6 61 divided by 9 into 17 divided by 12 மாறி 12 by 17 வந்துருவாங்க. ஓகே இந்த இடத்துல 45 plus 6 வந்து 51 not 61 51 51. இப்போ மேலே கீழே பர்ஃபெக்டாக அடி கொடுக்கலாம். இப்போ அடி கொடுத்தோம்னா இவனும் கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், 9 3ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், இங்க 4 டைம்ஸ். அடுத்தது 3ஆல கேன்சல் பண்ணினா 2 டைம்ஸ், 3ஆல கேன்சல் பண்ணா 9 டைம்ஸ், 3ஆல கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ், 3ஆல கேன்சல் பண்ணா 4 டைம்ஸ். ஓகே வேற ஏதாவது நம்பர் கேன்சல் ஆகிற மாதிரிலாம் இருந்தானா அப்படின்னா இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அப்போ 14 by 3 plus 75 divided by 8 minus 4.
நண்பா 3க்கு 8க்கு எல்சிஎம் எடுத்தா 24. கண்டிப்பா உங்க ஆப்ஷன் எல்லாமே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல இருக்கு. மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல டினாமினேட்டர்ல யார் வரணும்னா 24 வரணும். வேற ஆப்ஷன் இல்ல. சோ 24. இந்த நெக்ஸ்ட் क्वेश्चन. சோ 3.74 1.7 ஆல் டிவைட் பண்ணனா மேல ரெண்டு ஸ்தானத்துக்கு கீழ வந்து 170 வந்துருவாங்க. 374ல 170 எவ்வளவு டைம்ஸ் இருப்போம்னா 34 2.2 டைம்ஸ் பிளஸ் மேல ரெண்டு ஸ்தானம் கீழே ரெண்டு ஸ்தானம். ஃபர்ஸ்ட் 12 ஆல் டிவைட் பண்ணுங்க. 2.9 மைனஸ் 11 ஆல் டைரக்டா டிவைட் பண்ணீங்கன்னா 32 3.2. சோ அப்போ 4 5.1 minus 3.2. So 1.9 is the answer. Okay, next sum. Next sum. இவனை டைரக்டா இதால் டிவைட் பண்ணலாம்னா 11 ஆல் டிவைட் பண்ணலாம். 7 into so 11 ஆல் டிவைட் பண்ணனா 94 minus 1 4/7. அப்ப எனக்கு இது 11/4 னு வந்துரும். சார் 11/7 னு வந்துரும். இவனை 7 ஆல் டிவைட் பண்ணி 11 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 3 4 3 equal to 1230 minus 6. இப்படி இருக்குன்னா தாராளமா டிஜிட் சம் மெத்தட் ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. ஸோ 1 மைனஸ் டிஜிட் சம் மெத்தட் ரொம்ப முக்கியம் நண்பா. ஸோ 7 10னா 1 1 பெருக்கல் 2 2. ஓகே, மைனஸ் 6 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஸோ மைனஸ் 8 1 மைனஸ் 8 மைனஸ் 7 மைனஸ் 7 ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ அப்போ மாறுச்சு அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7. எனக்கு ஆன்சர் 7 வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரல, நெக்ஸ்ட் ஆப்ஷன் வரல, 10 17 வரல, வராங்க, அட தண்டகரகம் வராங்க. ரெண்டு ஆப்ஷன் மாட்டிடுச்சு. ஓகே, ஸோ இதான் இந்த இடத்துல ட்விஸ்ட் ஆனது. ஒரு சம் டிஜிட் சம் மெத்தட்ல போட்டா லாக் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல டிஜிட் சம் மெத்தட் ஒர்க் அவுட் ஆகல. ஏன்னா ஆப்ஷனை வச்சு தான் டிஜிட் சம் மெத்தட் போலாமா வேணாமான்னு எடுக்கணும். ஸ்பீடா ஆன்சர் அடிக்கலாம். ஸோ 28 2 63 + 2 65. ஸோ மைனஸ் 11 ஆல் மல்டிப்ளை பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் உங்களுக்கு தெரியும். அதை விட இம்பார்ட்டன்ட் இது பெரிய நம்பர் இல்லையா, மேலே எழுதிக்கணும். ஸோ 3 7 7 3. ஓகே, இது மைனஸ் பண்ணோம்னா 5 6ல 5 போச்சுன்னா 1, 7ல 6 போச்சுன்னா 1 3 மைனஸ். இந்த மைனஸ் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 1 2 3 0. ஷேர் பண்ணீங்கன்னா 5 4 3 4 4 3 4 5. நான் சொன்னேன்ல ரெண்டு ஆப்ஷன் எனக்கு வரும்னு, அதான் நான் 4 3 4 5. நெக்ஸ்ட் ஒன். அகைன் டிஜிட் சம் மெத்தட் போறதை விட எக்ஸாக்ட் மெத்தடே போயிடலாம். 840. ஓகே, இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணிக்கணும் இல்லையா. அப்போ இதெல்லாம் உள்ள சால்வ் பண்ணோம்னா 6 16 minus 6 10. அப்போ 84 பிளஸ். ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜுக்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணோம்னா 90 minus 8 82 82 84 plus 82 166. Okay, next sum. சாரி, கேன்சல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் சால்வ் பண்ணணும். இங்க தான் தப்பு பண்ணுவீங்க. போர்ட் மாஸ் ரூல் 120. ஸோ அப்போ 7 plus 76 plus 1260 divided by இந்த bracket 88 plus 17. ஸோ 98 105. ஸோ கேன்சல் பண்ணுங்க. 21 into 5 21 into 5 கிளிக் ஆகும் இல்லையா. 21 into 5 21 into 6 65 அடிச்சா 12. அப்போ 83 plus 12 95. வாய்ப்பாடு நல்லா ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். இதெல்லாம் டக்குன்னு ஆட் பண்ணிருங்க.
ஸோ இங்க பாயிண்ட்ல டிஃபரன்ஸ் பாருங்க, 100 வந்துட்டா கண்டிப்பா 100 விட அதிகமா இருக்கிறது தான் ஆன்சர். 188ல 2 ஆப்ஷன் இருக்கு. நன் ஆஃப் தீஸ் எக்ஸாம்ல இருக்காது. 0.981, 0.891. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை மட்டும் நல்லா ஆட் பண்ணுங்க. 0.121, 0.21, 0.12, 0.2, 0.12, 0.21 ஆட் பண்ணுங்க 1. ஸோ இங்க 5 5 + 3 8. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 8 1ல வரணும், 9 1ல வரக்கூடாது. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் டிஜிட்ஸ் மெத்தட் போகலாம், ஏன்னா எல்லாரும் ஈக்குவலா இருக்கு. ஸோ இங்க 5 × 3 6 மைனஸ் 8. இவன் இந்த பக்கம் தானா மைனஸ் 10 11 not 2 question mark. -8 -2 -10 6 - 10 -4. மைனஸ்ல வந்தா 10 9 கூட மைனஸ் பண்ணிக்கணும் 5. ஸோ ஆன்சர் இஸ் 5. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5 வரும், செகண்ட் ஆப்ஷன் வரல, தேர்ட் ஆப்ஷன் வரல, சரி ஃபோர்த் ஆப்ஷன் வரும். ஓகே, இந்த இடத்துல ஒரு சின்ன லாக்கு. சரி ஓகே, லாஸ்ட் நம்பரை சால்வ் பண்ணுவோம். 0.4, 0.1, 0.6, 0.5 ஆட் பண்ணிக்கிட்டா 0.1 மைனஸ் 0.1. இப்போ ப்ளஸ் 0.1 மைனஸ் 0.1 கேன்சல் ஆனால் 0.4ல முடியணும், 0.9ல முடியுது, 0.4ல முடியுது. ஸோ ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 6/5. இங்க இருக்கக்கூடிய டிவைட மல்டிப்ளிகேஷன் மாத்தினா அடுத்து இருக்கிறவன் தலையிலா மாறிப்பான். x -5/9. இவனை மாத்தினீங்கன்னா 5/3 3/5 மாறிடுவாங்க. பிளஸ் 4/11 இன்ட்டு 4 11/2 ஈக்குவல் டு 16/3. ஸோ கைஸ் டக்கு டக்குன்னு அடிக்கலாம். அப்படிதான் நானும் நினைச்சேன். அடிக்கிற மாதிரி நம்பர் இருக்கானா ஓரளவுக்கு இருக்கு, பரவாயில்ல. ஸோ அப்போ இங்க மட்டும்தான் இல்லை. 42 / 25 x minus 1/3 plus 2 equal to 16/3. எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்து தான் சால்வ் பண்ணும் போல, இல்லைன்னா இவங்களை இந்த பக்கம் எடுத்துட்டு போயிருங்க. எடுத்துட்டு போனீங்கன்னா பிளஸ் 17/3, 17 பிளஸ் ஒரு 3 6 23/3. அப்ப 42x / 25 equal to 17/3 minus 6. 17/3 plus 2 அந்த பக்கம் போனா LCM எடுத்தா 6, 17 minus 6 11/3. நமக்கு என்ன இது மாதிரி வருது, இவனை எப்பரா டிவைட் பண்றதுன்னு பார்க்கும்போது x equal to 11/3 into 25 / 42. நண்பா கேன்சல் பண்ண முடியுமா? அப்ராக்சிமேட்டா ஆன்சர் அடிக்கலாமா? ஸோ அப்போ 275 / 126. 126 2 times வரும், 2 point something. So answer 2.18. Okay, next is some. So 19/9, 21/19 multiplication 7/3 3/7 plus so 3/2 equal to question mark. So LCM எதுக்கு அப்படியே கேன்சல் ஆகிறோம்னா கேன்சல் பண்ணுங்க. ஓகே, 63 9 7s are 63 1 plus 3/2. அப்ப 3 2 plus 3 5/2 2.5. ये तप பண்றமே 2 plus 3 5/2. mistake எங்க mistake? 19 cancel, 21 3s are 63, 9 7s are 63 cancel பண்ணோம்னா 1 plus 3/2.
1 plus 3 by 2 equal to question mark. So answer 5 by 3 தானே 5 by 3 தானே 5 by 3 தானே 18 plus 1 19 by 9 into 19 plus 1 21 divided by 19 into 6 plus 1 7 by 3 3 by 7 minus 1 1 by 2 3 by 2. ஓகே எல்லாமே கேன்சல் ஆகுது. ஓ 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 ஓ. சரி ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 2.5. 2.5 is the answer. மேபி தவறா இருந்தா சரி பண்ணிக்கலாம். ஆன்சர் 2.5 தான் ஆன்சர். 2.5. எஸ். என்னோட ஆன்சர் கண்டிப்பா 2.5 தான். ஓகே நெக்ஸ்ட் சம். ஸோ 125 5 ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா 25. 25 3 75 மைனஸ் 256. இதான் டிஜிட் சம்ல ட்ரை பண்ணலாமா? டிஜிட் சம்ல ஸோ கேன்சல் பண்ணா 25. 7 3s are 21 3 minus. Okay, 7 plus 6 13 4 plus 6 6 5s are 33 minus 1 equal to question mark. 6 minus 5 1. So first option 1 வரல 1 வரல 1 வரா 1 வரல 1 வரல. So answer 118. இப்போ பாத்தீங்கன்னா டிஜிட் சம் மெத்தட் 2 செகண்ட் 3 செகண்டுக்கும் ஒர்க் அவுட் ஆவாங்க. ஓகே இந்த சம் ஒர்க் அவுட் ஆவாங்களா சார் டிஜிட் சம் மெத்தட்னா? ஏன் ட்ரை பண்ணலாமே. இவனை வேணா ட்ரை பண்ணா 5 times 5 into 6 30. X plus 33 equal to 5. So plus 3 அந்த பக்கம் போனா minus 3. அப்போ x equal to 2. So first option no no yes no no. So answer 2 வரணும் 110. ஒர்க் அவுட் ஆறாங்க. ஓகே நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சம், நம்மளோட ஃபேவரட் சம், ரொம்ப பிடிச்சது அப்ளிகேஷன் சம். ஒரு போட் என்ன பண்ணுதுன்னா 66 கிலோமீட்டர் அப்ஸ்ட்ரீம் இன் 11 hours. அப்போ ரிவர் இந்த டைரக்ஷன்ல போச்சுன்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போட்டு போகுது. ஓகே எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 66 கிலோமீட்டர் 11 ஹவர்ஸ்ல. அப்போ ஸ்பீடு கிடைச்சிரும். எதோட ஸ்பீடு? அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் 6. 66 11 அடிச்சா 6. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு 6. ஓகே இந்த இடத்துல போட்டுக்கும் ரிவருக்கும் ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடுங்கிறது என்னன்னா போட் ஸ்பீட் மைனஸ் ரிவர் ஸ்பீட். 5ல் 2 போச்சுன்னா 3. அப்ப ரேஷியோ வந்து 3ங்கிற ரேஷியோ தான் 6 அப்ஸ்ட்ரீம். டவுன் ஸ்ட்ரீம் என்னன்னா 2ஐயும் ஆட் பண்ணிக்கணும். 2 + 5 7. இப்போ 3 தான் 6னா 2ஆல பெருக்குனா 6. அப்போ 7 கூட 2 பெருக்குனா 14. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு 14. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான்னா 112 கிலோமீட்டர் 14 கிலோமீட்டர் பர் ஹவர் டவுன் ஸ்ட்ரீம்ல போனா எவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க? ஸோ 8 hours எடுத்துக்குவாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 8 hours இஸ் த ஆன்சர். நல்ல கொஸ்டின். ஓகே ஸோ ஒரு 600 மீட்டர் லாங் ட்ரெயின் ஒரு போல 16 செகண்ட்ஸ்ல கிராஷ் பண்றான். இப்போ ட்ரெயினோட ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். டிஸ்டன்ஸ் 600, போலுக்கு லென்த் இருக்காது, டிவைட் பை 16. ஸோ மேலே கீழே நான் 4 ஆல் டிவைட் பண்றேன். 150 டிவைட் பை 4. 150 4 ஆல கேன்சல் பண்ணா 12 37.5. ட்ரெயினோட ஸ்பீட் வந்து 37.5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே பிளாட்ஃபார்மோட லென்த் என்ன அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்து 24 செகண்ட்ஸ்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கும்? 27 into 37.5. இதுதான் பிளாட்ஃபார்மோட லென்த்னு சொல்லிட்டாங்க. பிளாட்ஃபார்மோட லென்த் எதுக்கு ஈக்குவல்னா ட்ரெயின் வந்து 24 செகண்ட்ஸ்ல எவ்வளவு தூரம் போச்சு அதான் பிளாட்ஃபார்ம் லென்த். இதை மல்டிப்ளை பண்ணா பிளாட்ஃபார்ம் லென்த் வரும். இதை மல்டிப்ளை பண்ணாதீங்க, அப்படியே வைங்க. இப்ப ஒரு மேன் வந்து எதை கிராஸ் பண்றான்னா பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்றான் 6 minutes 15 secondsல. அப்போ மேனோட ஸ்பீட் என்ன? ஸ்பீடுக்கான ஃபார்முலா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் என்ன? 24 into 37.5. ஸோ டிவைட் பை டைம். டைம் என்னது? 6 minutes 15 seconds. 1 minute 60 seconds. 6 minutes 360. 360 plus 15 360 plus 15 375. மேலே கீழே 10ஆல மல்டிப்ளை பண்றோம். இங்க 0, அந்த பாயிண்ட் கேன்சல் ஆயிரும்.
இப்போ கேன்சல் பண்ணால் 1 1 10. அப்போ 24 10ஆல் வகுத்தீங்கன்னா 2.4 மீட்டர் பர் செகண்ட். நல்ல கொஷின். ஒர்க் அவுட்டை குறைங்க. த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் ரோஹித் பேரண்ட்ஸ் இஸ் 42. ரோஹித்தோட பேரண்ட்ஸ்னா எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த 2 பேர்த்தோடைய ஆவரேஜ் 42. அப்போ அவங்க 2 பேர்த்தோட சம் என்ன அப்படின்னா 84. ஸோ அம்மா அப்பாவுடைய ரேஷியோ 4:3. அப்போ 4 + 3 7. ஏன்னா சம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கணும். அப்போ 7 தான் 84. அம்மாவோட ஏஜ் என்னன்னு கேட்குறாங்க. அம்மாவோட ரேஷியோ 3. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணால் 12 3s are 36. பாக்ஸ் மெத்தடில் அடிச்சிடணும். 36 அப்படிங்கிறது ஆன்சர். பெரிமீட்டர் ஆஃப் எ ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ எது ரெக்டாங்கிள்னு பார்த்தீங்கன்னா இதான் ரெக்டாங்கிள். ஓகேவா? இதுதான் ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதோட பெரிமீட்டரை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. பெரிமீட்டர் இது லென்த், இது பிரெத்னா பெரிமீட்டர் என்னன்னா 2 × L + B. அப்போ என்னோட 2 மல்டிபிள்ஸ் தான் ஆன்சர். ஸோ மேபி பாயிண்ட்ல இல்லாமல் இருந்ததுன்னா லென்த் பிரெத்தோட சம் 2 மல்டிபிள்ஸ் ஆன்சர் வரதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ ஏரியா ஆஃப் என்ன சொல்றாங்கன்னா சர்க்கிளோட ஏரியா πr². சர்க்கிளோட ஏரியா πr². அது என்ன அப்படின்னா 1 2 3 2. இதோட ரேடியஸ் எதுக்கு மேட்ச் ஆகுதுன்னா டயகனல் ஆஃப் த ஸ்கொயருக்கு மேட்ச் ஆகுது. டயகனல் ஆஃப் த ஸ்கொயர் a√2. அது வந்து இந்த ஆருக்கு மேட்ச் ஆகுது. அப்போ இதை சால்வ் பண்ணோம்னா பையோட வேல்யூ 22/7. இப்போ 22/7 × r² = 1 2 3 2. ஸோ 11ஆல் கேன்சல் பண்ணோம் 2 டைம்ஸ் 1 1 2. 2ஆல் கேன்சல் பண்ணீங்கன்னா 56. 56ங்கிறது எப்படி எழுதலாம்னா 7 × 8. அப்போ r² இந்த 7 நாங்கள் போயிடுவோம். 56 7 × 8 எப்படி எழுதலாம்னா 4 × 2. அப்போ r = 2 7க்கு 1 7. 4க்கு ரூட் எடுத்தா 2, 2க்கு ரூட் எடுத்தா √2. ஸோ அப்போ ரேடியஸ் = 14√2. இது எதுக்கு ஈக்குவல்னா டயகனல் ஆஃப் த ஸ்கொயருக்கு ஈக்குவல். இப்போ √2 √2 = a = 14. ஏங்கிறது என்ன அப்படின்னா ஸ்கொயரோட சைடு. ஓகே, இப்போ என்ன கேட்குறேன்னா the ratio between the perimeter of the square. ஸ்கொயர்னா என்னது? இதான் ஸ்கொயர், இதான் a. பெரிமீட்டர் என்னன்னா 4a. இப்போ 14 4s are 56. அப்போ ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டருக்கும் ஸ்கொயரோட பெரிமீட்டருக்கும் ரேஷியோ 7:15. 7:15. எனக்கு 7 தெரியும், 56 ஏன்னா ஸ்கொயரோட பெரிமீட்டர். இப்போ 15 என்ன × 8 போட்டால் 120. ஸோ அப்போ ஆன்சர் இஸ் 120 இஸ் த ஆன்சர். ஸோ இந்த லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள் 15ன்னு கொடுத்துட்டா 15ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் ஆன்சர். ஓகேவா? அப்போ எனக்கு 2 ஆப்ஷன் 15ஆல் டிவைட் ஆகுது. 2 ஆப்ஷனா 3 ஆப்ஷன் 15ஆல் டிவைட் ஆகுது. இதில் என்ன ஒரு ப்ளஸ்னா பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிளோட ஃபார்முலா 2 × L + B. அப்போ 2ஆலையும் மல்டிபிள் ஆகக்கூடிய நம்பராக இருக்கலாம். அதை வச்சு பார்க்கும்போது 120 ஆன்சர். மற்ற 2 பேரை எலிமினேட் பண்ணிடலாம். ஆனால் லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணும்போது பாயிண்ட்ல வந்திருந்தானா எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது இல்லையா? மேபி பாயிண்ட்டை மல்டிப்ளை பண்ணும்போது அதோட மல்டிபிள்ஸ் ஆட் நம்பர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்கில். ஓகே, ஏ ஒரு வேலையை, அதாவது 3ல் 1 பங்கு வேலையை 5 நாள்ல முடிக்கிறான். அப்போ முழு பங்கு வேலையை 15 நாள். 1 பங்கு 5னா 3 பங்கு 15. பி வந்து 2/5 ஆஃப் த ஒர்க்கை 10 days. 2 தான் 5, 2 தான் 10 நாள்னா 5 என்ன 25 நாள். ஸோ எல்சிஎம் எடுத்தோம்னா 75. 75ல் இவன் 5 இவன் 3, 2 பேரும் டூகெதர். இப்போ டூகெதர்னா 5 + 3 8. ஸோ அப்போ 9 3/8. 9 3/8 days. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாவிக் அண்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, பாவிக் ஸ்னேகா இன்வெஸ்ட்மெண்ட் 3:4. ஸோ ஆஃப்டர் 3 months பாவிக் வித்ரா half of the amount. 3ல் பாதி எடுத்துட்டா 1.5 தான் இருக்கும். எண்ட் ஆஃப் த 12 month்ட்டா இவங்க 12 மாசம்
இவங்க மீதி அமௌண்ட் 9 மாதம். ஸோ ரேஷியோ எடுங்க. ஸோ ரேஷியோ 9 ஆல் டிவைட் பண்ணுங்க. 9 கேன்சல் ஆயிரும். 9 கேன்சல் ஆயிரும். 4 into 12 48 9 இங்கே கேன்சல் ஆகாது. சரி, அப்போ 3 ஆல் தான் கேன்சல் பண்ணும். 1 டைம்ஸ் 3 டைம்ஸ் 4 டைம்ஸ். ஸோ இப்போ காமன் நம்பர்ஸே இல்லை. ஓகே, 4.5 + 3 7.5, இங்கே 16. ஓகே, ஸோ இப்போ ரேஷியா வந்து யாரை கேட்குறாங்கன்னா சினிகிதா கேட்குறாங்க. சினிகிதாவோட ரேஷியோ 16. இப்போ 16 டேபிள் டிவைட் ஆகும் தான் ஆன்சர். ஸோ 16 டேபிள்னா மோஸ்ட் ஆஃப் த நம்பர்ஸ் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. 16 4 ஆல் டிவைட் ஆகும். 70 4 ஆல் டிவைட் ஆகாது. 3 ஆப்ஷன் எலிமினேட்டட். இந்த 2 ஆப்ஷன்ல எவனோ ஒருத்தன் தான் ஆன்சர். இந்த 2 ஆப்ஷன்லயும் பார்த்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து டக்குன்னு 16 ஆல் டிவைட் ஆகிறான்னு தெரியுது. பட் இருந்தாலும் ஒரு பயம்தான். 7.5 16. ஸோ ஆட் பண்ணோம்னா 23.5. இப்போ 23.5 தான் 24440னா 16 என்ன? இந்த பாயிண்ட்டுக்கு இன்னொரு 0 போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இதை சால்வ் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்லை, டிஜிட்ஸ் மெத்தட் போகலாம். ஸோ டிஜிட்ஸ் மெத்தட் 7, 12 + 2 14, 5. இப்போ 5னா இங்கே 7 8 ஈக்குவல் டு ஓகே 1x. ஸோ அப்போ 8. அப்போ இதை ஆட் பண்ணா 8 வருதான்னு பாருங்க. ஆட் பண்ணா 8 வருது. இதை ஆட் பண்ணா 12. அடப்பாவி. இதை ஆட் பண்ணா 17 8 வருது. இப்படியா வந்து மாட்டணும்? டிஜிட் சம் மெத்தட்லயும் மாட்டுது. ஸோ அப்போ ஆன்சர் வந்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். மேலே கீழே ஏதாவது பர்ஃபெக்டாக டிவைட் பண்ணி 235 எதோட டேபிள்ஸ்னு பாருங்க. ஏதாவது 19 டேபிள்ஸ் 17 டேபிள்ஸ் 17 டேபிள்ஸ்லாம் வராங்களான்னு பாருங்க. 17 15 சார் என்னன்னு பாருங்க. 17 15 சார் 17 15 சார் 170 கூட ஒரு 85 ஆட் பண்ணுங்க. அது 255 போயிடுவாங்களா? 235 வர மாட்டாங்க. ஓகே, 235 டிவைட் பண்ணலாம். ஸோ 235 டிவைட் பண்ணா 1 டைம்ஸ் 35னா ரிமைனிங் 9 4 94. 235 டிவைட் ஆவாங்களா அப்படின்னா இல்லை இல்லையா? பக்கத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், 0 போட்டு அடுத்து ஒரு நம்பர் எடுத்துக்கணும். 940. ஓகே, 940ல் 235 எவ்வளோ டைம்ஸ் இருப்பாங்கன்னு பாருங்க. அப்ராக்சிமேட்லி 6 டைம்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது. இப்போ எவ்வளோ டைம்ஸ் வருவாங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வருவாங்க. கைஸ், இது நீங்கள் டேபிள்ஸ் வந்து நல்லா படிச்சே தான் ஆகணும். டேபிள்ஸ் படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல அது செட் ஆகாது வேல்யூ. ஸோ ஆன்சர் ஆக்சுவலாக இதுக்கு என்ன அப்படின்னா 16640. ஸோ கேன்சல் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணணும், அடிக்கணும். 16640 இஸ் த ஆன்சர். ஏன்னா நான் 4 ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் 4 அடிச்சாச்சு. 16க்கு வந்து லாஸ்ட் 4 டிஜிட்டை டிவைட் பண்ணணும். 44 16 ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் 32, ரிமைனிங் 12 128. 128 16 ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 6 டைம்ஸ் 96. ஓகேங்களா? 7 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 106 114 வருவாங்க. 114 வருவாங்க. 114 இல்லை, சாரி கைஸ், 112 வருவாங்க. ப்ளஸ் ஒரு 16 128. இவனும் டிவைட் ஆகிறான். பட் ஆனால் ஆன்சர் என்ன அப்படின்னா 16640 தான் ஆன்சர். ரெண்டு பேருமே 16 டிவைட் ஆகிறாங்க. ஸோ இது ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணல. இதை நீங்கள் அடி கொடுத்து தான் சால்வ் பண்ணணும். ஆப்ஷன் ஏ வருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ராம் என்ன பண்ணுறாப்புன்னா அவருடைய மாத வருமானத்தில் 20% ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. மீதி இருக்கக்கூடியது ஹார்ட் ஆஃப் த கொஸ்டின். இதுதான் ஹார்ட் ஆஃப் த கொஸ்டின். அவுட் ஆஃப் த ரிமைனிங் மீதி இருக்கிறதுல 10%, 30%, 12%, 30 + 10 40, 52 இதை செலவு பண்றோம். அது போக மீதி இருக்கிறது தான் 28800. அப்ப டோட்டல் என்ன? இப்ப டோட்டல்ல 20% போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 80%. 20% ஃபிராக்ஷன் 1/5. 5க்கு 1 போகுது. 5க்கு 1 போச்சுன்னா மீதி 4 தான் இருக்கும். இந்த மீதி இருக்கிறதுல 52%.
செலவு பண்ணிட்டா 48% இருக்கும். 48% ஃபிராக்ஷன் 4 ஆல் அடிச்சீங்கன்னா 12/25. 25க்கு 12 தான் கையில இருக்கு. இப்ப பக்கத்துல இருக்கிற நம்பரை பக்கத்துல எழுதுங்க. முடிஞ்சு அவ்வளவுதான். இவனை கட் பண்ணிருங்க. அப்ப இந்த 4 into 12 தான் 2880. 4 into 12 48. 48 தான் 28800னா கொஸ்டின் யாரை கேட்கிறான்னா 125 கேட்கிறான். ஓகே, ஸோ எதால டிவைட் பண்ணலாம்? 8 ஆல 6 ஆல 24 ஆல 24 ஆல் டிவைட் பண்ணா 2 டைம்ஸ், 24 ஆல் டிவைட் பண்ணா 12 டைம்ஸ், 12 2 ஆல் டிவைட் பண்ணா 6 டைம்ஸ் 600. இப்போ 600 into 125. 600 into 125 என்ன வரும்னா 100 600 6 into 1 6 600. 25 into 6 150 இல்லையா? அப்போ 750. 750ல ஆப்ஷன் இருக்கா? இருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ கைஸ், ரேஷியோ மெத்தடில் போட்டு போலங்க. இதை நிறைய பேர் எக்ஸாக்டாக எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, சேலரி 20% போச்சுன்னா 80% இருக்கும். ஸோ அதில் வந்து 10 30 12 52 போச்சுன்னா 48 ஈக்குவல் டு 28800. ஸோ இப்படி எழுதுவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரேஷியோ மெத்தட் இஸ் த பெஸ்ட் மெத்தட். ரேஷியோவில் எழுத ட்ரை பண்ணுங்க. ஸ்பீட் ஆஃப் த பைக் கொடுத்துட்டாங்க, அகெயின்ஸ்ட் த விண்டு. அனதர் பைக்கு 52 km/h கம்மிங் வித் த விண்டு. இது கிட்டத்தட்ட டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் மாதிரி தான். எகெயின்ஸ்ட் த விண்டில் வந்து அப் ஸ்ட்ரீம் மாதிரி, ஃப்ளோ ஆஃப் விண்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம் மாதிரி. ஸோ ரெண்டு பேரும் எப்போ மீட் பண்ணிப்பாங்க? ஸோ டிஸ்டன்ஸ் 339.5 டிவைட் பை ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ விண்டோட ஸ்பீடு ஒருத்தனுக்கு ஆட் ஆகும், ஒருத்தனுக்கு மைனஸ் ஆகும். அப்போ பிளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ரெண்டு பேர்த்தோட ஸ்பீடு அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க, 97. ஸோ இது 97 கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ அப்போ இதை வந்து அப்படியே டபுள் பண்ணிக்கிட்டீங்கன்னா 300 600 39னா 79 39.5. அப்போ 679 டிவைட் பை 97. ஸோ மேபி 679ல 97 எவ்வளோ டைம்ஸ் இருக்குன்னா 6 டைம்ஸ் போட்டா 500, 7 டைம்ஸ் போடலாம். 7 டைம்ஸ். ஓ 679 டிவைட் பை 2 நண்பா. ஏன்னா இந்த பாயிண்டை கேன்சல் பண்றதுக்காக எழுதிக்கிட்டேன் இது மாதிரி. அப்ப இந்த 97லயே 679ல 97 கிட்டத்தட்ட 7 டைம்ஸ் இருக்கும். 7 and 2 ஆல் டிவைட் பண்ணா 3.5. So answer is 3.5 is the answer. ஓகே, 3 டேப் இருக்காங்க ஏபிசி. 10 5 இன்னொருத்தன் 10 மணி நேரம். ஓகே, ஏ 10 மணி நேரம், பி 5 மணி நேரம், சி 10 மணி நேரம். எல்சிஎம் 10 தான். 1 2 1. காலைல 7 மணிக்கு பிஏ ஓபன் பண்றோம். 7 மணிக்கு பிஏ ஓபன் பண்றோம். ஏவும் சியும் அமைதியா இருக்கிறாங்க. ஓகே, அடுத்தது 8:15. 8:15 யாரை ஓபன் பண்றேன்னா, ஓகே சி ஓபன் பண்றேன். அதுக்கப்புறம் 45 நிமிஷம் 9 மணி அப்ப ஏ ஓபன் பண்றேன். இப்ப ஏ ஓபன் ஆகும்போது பி 2 மணி நேரத்துக்கு ஓபன்ல இருக்கான். 2 hours 7 to 9. பி 1 மணி நேரத்துக்கு 2னா 2 மணி நேரத்துக்கு 4 லிட்டர். சி 3/4 மணி நேரம் தான் ஓபன்ல இருக்கான். 3/4 மணி நேரமா? சியோட கெப்பாசிட்டி 1. அப்ப 3/4 மணி நேரம்னா 0.75. அப்ப காலைல 9 மணி அப்ப 4.75 ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சரி, இப்ப ரிமைனிங் என்கிட்ட எவ்வளவு இருக்கும்னா 5.25 இருக்கும். 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா 4. ஸோ அப்ப நீங்க இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். இதை சால்வ் பண்ணோம்னா 4 ஆல் டிவைட் பண்ணுங்க, இல்லைன்னா ஃப்ராக்ஷனா மாத்திக்கோங்க. 5 1/4 divided by 4. 21 divided by 16. 21 divided by 16. When will the tank will be filled? டேங்க் வந்து எப்போ வந்து நிரம்பும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
டேங்க் எப்போ நிரம்பும்னா 21/16. ஓகே, மேபி கொஷின் வந்து மொத்தமாக எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சுன்னு கூட கேட்டிருக்கலாம். மொத்தமாக எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, அப்போ மொத்தமாக எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா ரிமைனிங் ஃபில் பண்ணுறதுக்கு தான் 21/16. ஃபஸ்ட்டு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஒரு 2 மணி நேரம். ஸோ அப்போ எல்சிஎம் 16, இங்கே ஒரு 32, 51 + 32, 21 + 32, 53. ஸோ ஆன்சர் 53/16 hours. மொத்தமாக டேங்க் நிரம்புறதுக்கு 53/16 hours எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் எ சர்டைன் சம் ஆஃப் மணி ஃபார் 4 years 20% per annum is half the compound interest on 5,000 for 2 years 20% per annum. ரொம்ப சிம்பிள். சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் n × r. 5 4s are 20. சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட பிரின்சிபல் தெரியல, அதில் 20% அப்படின்னா 1/5. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு 20%. ஹேண்ட் மெத்தடில் 20 × 2 40, 20 square 400/100 444. அப்போ 5,000ல்